சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. சார் சொன்னா கேளுங்க சார். உங்க தலையில பல்லி வேற விழுந்திருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமான்னு எனக்கு பயமா இருக்கு சார். போய் கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காருங்க சார். எனக்கு இருக்கிற ஒரே ஆபத்து எஸ்எஸ்கேவும் தாட்சாயினும் தான். அவங்களே இப்ப வெளியில இருக்காங்க. அப்புறம் எப்படி எனக்கு ஆபத்து வரும்? நீங்க கவலைப்படாம போங்க சார். சொன்னா கேட்க மாட்டீங்களே சார். சரி, உங்க இஷ்டம். எஸ்எஸ்கே சார் வெளியில இருந்தா என்னடா? அதான் அவர் அனுப்புன ஆள். நான் உள்ள வந்திருக்கேன்ல, உனக்கு வர்ற ஆபத்தே நான் தான்டா. டேய், இன்னைக்கே கௌதமுக்கு நாள் குறிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அவனை கொல்றதுக்கு உங்களோட ஹெல்ப் வேணும். என்ன உதவி வேணும்னு சொல்லு தல. உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? தல, ஜெயிலுக்குள்ள இவ்வளவு போலீஸும் வார்டனும் இருக்கிறப்போ கௌதம நீ எப்படி தலை கொலை பண்ணுவ? காசுப்பட்டு தூக்கு தண்டனை வாங்கிட போற தல. டேய், நான் என்ன முட்டாளாடா? கௌதம கொலை பண்ணாதானே நான் மாட்டுவேன். அவனே தற்கொலை பண்ணிக்கிட்டா? கௌதம் எதுக்கு தல சூசைட் பண்ண போறான்? டேய், நான் செய்யற கொலைய தற்கொலை மாதிரி மாத்த போறேன். ஓஹோ, நீங்க அப்படி வரீங்களா? சரி, எப்ப கௌதம கொல்ல போறீங்க? எப்படி தல கொல்ல போறீங்க? டேய், பிளான சொல்றேன். 2 பேரும் தெளிவா கேட்டுக்கங்க. இன்னைக்கு நைட்டு சரியா 8 மணிக்கு சாப்பாட்டுக்கு பெல் அடிப்பாங்க. அதிகாரிங்க செல்ல திறந்து விட்டதும் எல்லாரும் வெளியில போவாங்க. கௌதமும் வெளியே போவான். அப்போ நீங்க பவர் ரூமுக்கு போய் கரண்ட்டை கட் பண்ணிட்டு 10 நிமிஷம் கழிச்சு ஆன் பண்ணுங்க. அந்த 10 நிமிஷம் கேப்ல கிரவுண்ட்ல வச்சு கௌதம அடிச்சு அவனை காலி பண்ணி தூக்குல தொங்க விடணும். போலீஸ் ஓடி வந்து பார்த்துட்டு ஜெயிலுக்கு வந்த அவமானம் தாங்க முடியாம கௌதம் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு கேஸ ஊத்தி மூடிடுவாங்க. எப்படிரா? சூப்பர் ஐடியா. பிளான் கரெக்டா நடந்தா கௌதமும் போய் சேர்ந்துருவான், நீங்களும் தப்பிச்சிருவீங்க. டேய், பின்ன மூக்குத்தி ராஜானா சும்மாவா? டேய், இத பாருங்கடா, நான் சொன்னபடி செய்யுங்க. எதுவும் சொல்லித்தராங்க. கரண்ட் மேட்டர் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க. சரி தல, கௌதம தொங்க விடுறதுக்கு நீங்க கைத்துக்கு என்ன தலை பண்ணுவீங்க? அதை யோசிக்காம இருப்பனா? இங்க பாருங்கடா. சூப்பர் தல. எப்படி தல இது? டேய், சாப்பாட்டுக்கு அரிசிலோடு வந்தப்ப லாரியில இருந்து இந்த கயிறு அப்படியே தூக்கிட்டேன். ஓ, யோ, சீக்கிரம் வேலையை முடிங்க. வேலையை பாரு. சரி, வார்டன் வரான். நாம கூட்டமா பேசிட்டு இருந்தா சந்தேகப்படுவான். நைட் 8 மணிக்கு 2 பேரும் அசம்பிள் ஆயிடுங்க. இப்ப கிளம்புங்க. சரி தல, அப்புறம் பாத்துக்கலாம். டேய் கௌதம், உன் தலையில பல்லி விழுந்தது தான். உனக்கு சாவு கன்ஃபார்ம். அஞ்சலி, வா வா வா. என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்துட்ட? இலக்கியா புருஷனை காப்பாத்துறதுக்காக கோர்ட்ல 1 வாரம் கெடு வாங்கியிருக்கா நீயே. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? கெடு முடியறதுக்குள்ள கௌதம வெளியில கொண்டு வந்துருவாளா? அத நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. ஐயோ அம்மா, கொஞ்சம் வாயை மூடுறியா? சும்மா நொயின்னு. இப்ப இலக்கியா கெடு வாங்கினது பிரச்சனை இல்ல, அதை விட பெரிய பிரச்சனை என் தலைய போட்டு குடைஞ்சிட்டு இருக்கு. பெரிய பிரச்சனையா? என்னடி சொல்ற? மா, உன் புருஷன் எங்க? அவர் எங்கயோ வெளியில போயிட்டாருடி. என்னன்னு சொல்லு. மா, இத்தனை நாளா கார்த்திகை கடத்தினது கௌதம் தானே நினைச்சிட்டு இருந்தோம்ல, அதுலதான் இப்ப ஒரு சின்ன குழப்பம் வந்திருக்கு. குழப்பமா? ஆமாமா, கார்த்திகை கடத்தி வச்சிருக்கிறது கௌதம் இல்ல, நாகன்னு ஒருத்தன். The Chennai Silks in ஆஹா
ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.